अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरमवल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உவக்க வந்தோன் வாழியே கலியங்களை முடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் இழிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்து புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ள முகக்க அவருடைய சம்பிரதாயத்தை சித்தாந்தத்தை ராமானுஜ சித்தாந்தத்தை நன்னா பரப்பும் வகையில் சுவாமி தேசிகன் பல கிரந்தங்கள் அருள்ருக்கார். அதில் நாமும் பரமத பங்கத்தில் முன்னே 4 அதிகாரத்தினாலையும் பின்ன 4 அதிகாரத்தினாலையும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய முன் 4 ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தை தத்துவத்தை சொன்னார். பின் 4 ஸ்ரீபாஷ்யக்காரர் இப்படி பண்ணத்துக்கு பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை கை கொண்டதும் அப்புறம் அதனால் எம்பெருமான் உபாயமாறான் எம்பெருமான் பலமாறான் அப்படின்ற விஷயத்தை இதை தவிர மற்றவர்கள் சொல்லக்கூடிய உபாயமெல்லாம் உபாயம் இல்லை, பலனும் பலனல்லை அப்படின்னு தெரிவிக்கிற விஷயத்தில் பரோக்த உபாய பங்காதிகாரம் அப்படின்றதுல ஆரம்ப பாசுரத்தை பூர்வார்த்தம் முதல் 2 பாதத்துக்கு அர்த்தத்தை அனுபவித்தோம். மேலே 2 பாதத்துக்கு அர்த்தத்தை சேவிக்கணும். நமக்கார் துணையன நாமன் அருள் தரு நாரணனார் உமக்கார் இவ எண்ணி அடியினை காட்ட உணர்ந்தடையும் எமக்கோர் பரமினி இல்லாது இருவினை மாற்றுதலில் தமக்கே பரமென்னு தாமுயலும் தரம் சாற்றுவமே. நமக்கார் துணையென நமக்கு யார் இருக்கா துணை? நம்மாலையும் கையிலாகலை, மற்றவாளும் துணை இல்லையே. ஆக்கிஞ்சின்னியும் அனன்யகதி ரெண்டும் உடைய நமக்கு துணை யார் இருக்கா அப்படின்னு அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்க நமக்கு நாம் என்ன அருள் தரு நாரணனார். நாரணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னடா இதை கூட தெரிஞ்சுக்கலையே, நமக்கு இப்பவும் தெரியாது. நாரணன்னா என்ன அர்த்தம்னா நாராயணாமயனும் நாராகா அயனம் எஸ்எஸ்ஸா அப்படின்னு நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கான். நாரம்னா நாமம் என்ன, நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாகவும் இருக்கான், நாரங்களையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டு இருக்கான். இல்லை அப்படிப்பட்ட எம்பெருமான் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னில் இட்டேன்ற ரீதியில் நம்ம உள்ளேயும் பெருமாள் இருக்கான். அப்படிப்பட்டவன் நான் இருக்கேன்டா, நாம் என் அருள் தரு நாரணனார் அப்படி அருள் தரக்கூடியவன். இத்தனால ஏன் தரலன்னா நாம் திமிருண்டி போனோம், அதனால் தரல. அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நாரணனார்ன்ற பதம் போட்டிருக்கார். என்ன, நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அந்நியிலை அப்படின்னு இந்த நாராயண சப்தார்த்தத்தை திருமஷியாழ்வார் சொல்லிருக்கார். நான் உன்னை எண்ணில நீ இல்லாத நான் இல்லை, அதே போல நான் இல்லாத நீ இல்லை. நீ இல்லாத நான் இல்லைன்னா உன்னிடத்துல நான் இருக்கேன், எனக்கு நீ ஆதாரமாக இருக்க. அதே போல என் உள்ள நீ உரையிற, அதனால் நான் இல்லாத நீ இல்லை. அப்படி சம்பந்தம் இருக்கக்கூடிய அவன் நாம் என்று அருள் தரான். அப்படி அருள் தரக்கூடிய உமக்கார். அதனால் உடனே சரி, எப்படி எனக்கு என்ன பின்ன நீ அருள் பண்ணுறியே, எனக்கு என்னப்பா வழி என்ன சொல்கிற நீ அப்படின்னா, உமக்கு ஆறு என்று இவை இணையடி காட்டா.
உனக்கு நீ இப்படி அல்லாறியே, அப்படி இருக்கக்கூடிய உனக்கு உபாயம் எது அப்படின்னா, தன்னுடைய அடியினை 2 சேர்ந்த ஒத்ததான ஒரு அடி இருக்குதே எம்பெருமானுக்கு, உபாயமும் பலமும் உபாயமும் நானே அப்படின்னு காட்டக்கூடிய அந்த அடி இணை இருக்க, அதை காட்டச்சு உணர்ந்தடையும். அத்தை நாம உணர்ந்து அப்படின்னா, அதாவது உணர்ந்து அப்படின்னா சாதாரணமாக தெரிஞ்சுக்கிறதுலாம் இல்லை, அதை முழுமையாக அறிந்துன்னு அர்த்தம். அதனுடைய சொரூப ஸ்திதியெல்லாம் அதனுடைய பிரயோஜனம் எல்லாத்தையும் அறிந்து உணர்வு. சில பேர் சொல்லச்சே சொல்லுவாங்கடா, நான் எவ்வளோ நாள் கூட்டுருக்கேன், கொஞ்சம் கூட ஒரு உணர்ச்சியே இல்லாமல் நீ பாட்டுக்கு இருக்கியே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இதில் அவன் செலுத்தவே இல்லை. ஏதோ சப்தம் காது கேட்குறது, நான் எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கேன் இந்த காரியத்தை இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லையே உனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் முழு மூச்சாக இவன் தெரிஞ்சுக்கணும் பண்ணணுன்ற எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல என்னென்னா, இப்போ நாமெல்லாம் கடைசி ஸ்டேஜில் இருக்கோம். என்ன கடைசி ஸ்டேஜ்? இந்த சம்சார சாகரத்தில் உழறத்துல பெருமாள் நம்ம பிடிச்சி வச்சுட்டான். இத்தனை நாளாக நாம் திமிரிந்தோம், இப்போ திமிராதபடி ஆச்சாரியின் மூலமாக நம்ம சரணாகதி அநேகம் பேரை பண்ண வச்சுட்டான். இன்னும் சில பேர்லாம் பண்ண வைக்க போகிறான் இந்த ஜென்மத்தில். அப்புறம் பல அதுக்கப்புறம் மேல் ஜென்மங்களில் பண்ண வைக்க போகிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஜென்மத்தில் பண்ணுற வாழை மாத்திரம் சொல்கிறேன். பல பேரை பண்ண வச்சுட்டான், இன்னும் சில பேரை பண்ண வைக்க போகிறான். அந்த மாதிரி உணர்ந்து அடையும் அந்த உணர்வோடு கூட அந்த சரணாகதி பண்ணுறாளே, அந்த அவன் காட்டின திருவடியில் அவளுக்கு எமக்கோர் பரமினி இல்லாது, எமக்கு இப்படி உணர்ந்து அறிந்து அத்த திருவடியை சரணமாக அடையிற எனக்கு, எமக்கு ஓர் பரமினி இல்லாது, இனிமே ஒரு பரமும் எனக்கு இல்லாதபடியா. பரம்னா பொறுப்பு. எனக்கு யார் இருக்கா, துணை யார் இருக்கா, நான் எப்படி போவேன், இப்படி அல்லாடின்னு இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டானோ இல்லை, அப்படிப்பட்டவனுக்கு இனிமேட்டு எந்த விதமான பரமும் இல்லை. நிர்பரோ நிர்பயோஸ்மி நியஸ்யத்வத்பாத பத்மே வரதா நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆன மாதிரி அவனிடத்துல உணர்ந்து அடையக்கூடியவா நெஸ்ய தொத்பாத பத்மே, அவனுடைய திருவடிவாரத்தில் சரணாகதி அடைஞ்ச எனக்கு இனிமேட்டு ஒரு பரம் இல்லாது இருவினை மாற்றுதலில், இருவினை மாற்றுதலில் புண்ணிய பாபங்களாகிற 2 கர்மங்களையும் ஒழிப்பதில். புண்ணியம் இருந்தாலும் புண்ணியத்துக்கு தகுந்த சுகானுபவங்கள், சொர்க்கானுபவங்கள், சுகானுபவங்கள்லாம் தான் வரும். அதுவும் மோட்ச விரோதி தான், அதுவும் மோட்ச விரோதி தான். பாப்பம் இருந்தால் கேட்கவே வேண்டாம், துக்கானுபவம் நரக்க அனுபவம்லாம் வரும், அதுவும் மோட்ச விரோதி. அதனால் 2 வினையும் மாத்திரம். அப்போ எதுக்கு சுவாமி நாம் புண்ணியம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கூட இதை சொல்லுவோம். அதாவது இந்த இருவினையை மாத்துறது, இந்த சரீரம் இருக்குதுன்றது எதனால் இருக்குது? இருவினையினால தான் இருக்குது. புண்ணியத்தினால சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் சரீரம் இருக்குது, பாபத்தினால பாபத்தை துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய சரீரமாக இருக்குது. புரியுதா? அது எப்படி ஒரே சரீரம் 2த்துக்கு ஆகும்? ஒரு நாளைக்கு நன்னா சாப்பிட முடியுது, ஒரு நாளைக்கு சாப்பிடவே முடியாதபடி இது பண்ணுறது. இதே சரீரம்தான், நேற்று பால் சாப்பிட முடியுது, இன்றைக்கி பால் சாப்பிட முடியல, நாளைக்கு மறுபடியும் சாப்பிட முடியுது. அந்த மாதிரி மாறி மாறி நம்முடைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி இதுவே நமக்கு அல்லல் கொடுக்குறது. இதெல்லாம் ரொம்ப நீட்டின்னு போக வேண்டாம். அதனால் இங்கே இருக்கிற வரையில் சுகமாக இருக்கணுமோ, அதுக்காக இந்த புண்ணியங்கள்லாம் பண்ணணும். இந்த சரீரம்
புண்ணிய பாபகிருத்தமான சரீரம். இந்த சரீரம் இருக்கணும்னு சொன்னால் புண்ணியம் பாப்பம் இருக்கணும். அதில் பாப்பம் இருந்தால் துக்கானுபவம் இருக்கும். அதனால் அந்த துக்கானுபவத்தை குறைக்கிறதுக்கு இது சுகானுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம். புண்ணியம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. புண்ணியம் தானே சுவாமி மோட்சத்துக்கு விரோதி, இனிமேட்டு நான் ஒன்றும் சரணாகதி பண்ணிட்டேன், புண்ணியமே பண்ண வேண்டாம், நல்ல காரியம் எதுவுமே பண்ண வேண்டாம், மோட்சத்துக்காக பண்ண வேண்டாம். ஆனால் இந்த சரீரம் ஏற்ற தேகாவசானம் தானே நம்ம கேட்டிருக்கோம். அதனால் அதுவரையில் நாம் நன்னா இருக்கணுமே, அதுக்காக பண்ணணும். இதெல்லாம் எப்போ தீர்ந்து போன விஷயம். இருந்தாலும் இந்த இடத்துல மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். எமக்கோர் பரமினி இல்லாது இருவினை மாற்றுதலில் இந்த ரெண்டுத்தையும் அவன் போக்கடிக்கிறான், ஒழிக்கிறான். எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது புண்ணியத்தை என்ன பண்ணுறான், நன்னா இங்கே அனுபவிக்கும்படி பண்ணி, அதாவது அதை அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிச்சே அது பகவத் விஷயமாக நன்னா பண்ணி, பகவத் கைங்கரியம்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்து, எமக்கோர் பரமினி இல்லாது இருவினை மாற்றுதலில் தமக்கே பரமென்று, இது எனக்கே தான் பரம், நீ ஒன்றும் கவலைப்படாது, நீ ஏற்ற தேகாவசானத்தில் கேட்டுட்ட. இந்த சரீரம் ஏற்கனவே என்ன புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கோ, இந்த சரீரத்துக்கு எவ்வளோ ஆயுசுன்னு ஏற்கனவே பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சிருக்குதோ, அதுபடி ஓட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஒன்றும் அதுக்காக பயப்பட வேண்டாம். ஆனால் இப்போ ஒரு சந்தேகம் வரும், நாம் சுகமாக இருக்கிறதுக்காக புண்ணியம் பண்ணணும்னு சொன்னார சுவாமி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது ஏன் அப்படி சொன்னேன்னா, இந்த இவாள் இருக்காளே, பிரபன்னாள் இருக்காளே, பிரபன்னாளுடைய புத்தி பூர்வமாக இல்லாத பாப்பங்கள் ஏற்படுறதே, அதெல்லாம் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். அதாவது புதுசாக நாம் பாப்பம் எதனா பண்ணோம்னா, நாம் தெரியாத பாப்பம் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஒட்டாதுன்னு சொல்லியிருக்கு. தெரிஞ்சு பாவம் பண்ணாதான் அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் பூர்வத்திலேயே பண்ணபடிக்கு இது 100 வருஷத்துக்கு இந்த சரீரம் இருக்கணும், இது இப்படி இந்தந்த தேதியில் என்னென்ன மாதிரி சுகப்படணும், இந்தந்த தேதியில் துக்கப்படணும்னு அப்படின்னு எழுதி வச்சிருக்குதே, அதெல்லாம் ஒன்றும் மாற போகிறதில்லை. ஆனால் அதோட கூட தெரிஞ்சு பண்ணுற பாப்பம் ஓட்டும், தெரியாத பண்ணுற பாப்பம் ஓட்டாது. பாப்பம்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும். அப்போது தெரிஞ்சு அதான் தெரியாத பண்ணுற பாப்பம் புண்ணியம் ஒட்டாது, தெரிஞ்சு பண்ணுற பாப்ப புண்ணியம் ஒட்டும் அப்படின்னு ஏற்படுறது. அதனுடைய பலன் நாம் அனுபவிக்கணும். அதுக்காக நிறைய புண்ணியம் பண்ணால் சொர்க்கம் போகிறதோ இது நரகம் போகிறதோ இல்லை. அதெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே ஏற்ற தேகாவசானே இந்த சரீரம் முடிய சேவை. அதுதான் எமக்கோர் பரமினி இல்லாது இருவினை மாற்றுதலில் தமக்கே பரமென்னு நான் அதை பார்த்துப்பேன். என்ன, நீ கேட்ட நாளில் மோட்சத்துக்கு உனக்கு கொடுத்துருவேன். நீ தெரிஞ்சு பண்ணுற புண்ணியத்தினால என்ன ஏற்கனவே ஏற்பட்டபடி இதுக்கு முடிய போகிறது. என்னது, ஒரு நாளில் அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிச்சுட்டு இந்த சரீரம் முடிய போகிறது. அது தவிர தெரிஞ்சு பண்ணுற புண்ணிய பாபம் ஒட்டும்னு சொல்லச்சே, நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தால் அடுத்த ஜென்மா கூட நல்ல ஜென்மா உண்டு. இவனுக்கு ஒரு புண்ணியம் பண்ணுறான், அடுத்த ஜென்மத்தில் இவன் ராஜாவாக பிறப்பான் அப்படின்ற ஒரு புண்ணியம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு இதுக்கு இவனுக்கு அடுத்த ஜென்மம் உண்டான்னா இல்லை. அந்த இருவினை மாற்றுதலில் எமக்கே பரமென்னு நான் அதை பார்த்துக்கிறேன். அந்த பொறுப்பு எனக்கு. உனக்கு நீ நிறைய புண்ணியம் பண்ணாலும் அந்த
நீ கேட்ட நாளைக்கு மேலே இந்த சரீரத்துக்கு விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் மோட்சம்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட உனக்கு ஒன்றும், ஒரு நொடி கூட இங்கே சம்சாரத்தில் அல்லாட வேண்டாம். அந்த பரத்து எனக்கே பரம் என்ன. அப்படின்னா பாபத்தை புண்ணியத்தை அதுக்குள்ளேயுமே வேலிட்டு பாய் முதலே முன்னிட்டு பாயுமா போலே அப்படின்னு. ரொம்ப பாவம் பண்ணியிருந்தான்னா நரகத்துக்கு நரகத்துக்கு போக வேண்டிய பாவம் பண்ணோன்னா பிரபன்ன நாமம் பண்ணிட்டான்னா இந்த சரீரம் போனோடனே நரகத்துக்கு போக மாட்டான். ஆனால் அந்த நரக வேதனையை இங்கேயே கொடுத்துடுவான். அந்த மாதிரி பாவம் பண்ணுறவாளுக்கு சொல்கிறேன். பிரபத்தி பண்ணிண்டு அந்த மாதிரி ரொம்ப பாவம் பண்ணான். பெருமாள் இடத்துல பிரபத்தி பண்ணிருக்கிறதுனால அந்த மாதிரி பாப்பங்கள்லாம் இவன் ஆசைப்பட்டு பண்ண மாட்டான். அப்படியே அந்த மாதிரி பாப்பங்கள்லாம் பண்ணுறான்னா ஒருத்தன் அது பூர்வ ஜென்மத்தில் அதான் அந்த இந்த சரீரம் இன்னென்ன மாதிரியான இது இந்த தேதியில் உண்டாய் இந்த தேதியில் அழியணும், ஏத்தன் மத்தியில் என்னென்ன மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணுன்ற அந்த புண்ணிய பாவம் இருக்கு, பிராரப்த கர்மா அதும்படியாக தான் இருக்குமே தவிர பெருமாளை பிரபத்தி பண்ணினவனுக்கு அந்த மாதிரியான ரொம்ப குரூரமான காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு விரும்பி பண்ணுறதுக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஏற்படாது. சரி, அதனால் யமக்கோர் பரமினி. சரி, அப்போ புண்ணியம் பண்ணணும்னு சொன்ன. இப்போ புண்ணியம்ன்றது தெரியாத பண்ணவே முடியாது. பாப்பம் வேணால் தெரியாத பண்ணலாம், தெரிஞ்சும் பாபம் பண்ணலாம். அதாவது நாம் நடந்து போகிறோம், எறும்பு கீழே இருக்குது தெரியாத மெரிச்சுடுறோம், செத்து போகிறது எறும்பு, அது தெரியாத பண்ணுற பாப்பம். அதே நம்ம கையில் எறும்பு கடிக்கிறது, அந்த எறும்பை நாம் இன்னொரு கையை கொண்டு அடிக்கிறோம், அடித்து சாகடிக்கிறோம், அது தெரிஞ்சு பண்ணுற பாப்பம். அந்த மாதிரி பண்ணாத இஞ்சி மட்டேஷங்கர் என்ன சாய்ப்பாரா, அந்த எறும்பு கடிச்சதுன்னா அதை அப்படியே உருட்டி கீழே தான் தள்ளிடணுமே தவிர அதை அடித்து கொல்லக்கூடாது. எறும்பு நம்ம கையிலையோ ஏதோ உடம்புல இருக்குதுன்னா அதை அப்படி உருட்டி நாம தள்ளி கீழே தள்ளிடணும், அதை கொல்லக்கூடாது அப்படின்னு சாய்ப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போது அந்த இடத்துல நாம் அடித்து கொண்டோம்னா தெரிஞ்சு பண்ணுற பாப்போம். நடந்து போகிறோம், கீழே எறும்பு இருக்குது தெரியல, அப்படி மெரிச்சுட்டோன்னா அதில் போயிடுத்தோன்னா அது இது இல்லை, தெரியாத பண்ணுற பாப்போம். சரி, ஆனால் புண்ணியம்ன்றது தெரியாத பண்ணவே முடியாது. புண்ணியம்ன்றது தெரியாத பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு நல்ல காரியத்தை பிரயத்தனப்பட்டு தான் பண்ண முடியுமே தவிர பிரயத்தனம் இல்லாத பண்ண முடியாது. கெட்ட காரியமான பிரயத்தனம் இல்லாத ஏற்படும். என்ன அதனால அந்த புண்ணியத்தினுடைய பலனை இங்கே அனுபவிக்கணுமோ இல்லை, அதெல்லாம் அந்த பலன்லாம் அது என்ன பண்ணும், இங்குற்று நாள்லேயே அதெல்லாம் சரி பண்ணணும். பெருமாள் அந்த புண்ணியத்துக்கெல்லாம் இங்குற்று எப்படி தெரிஞ்சு பண்ணுற பாபத்துக்கு இங்கேயே தண்டனை கொடுப்பானோ, அடுத்த ஜென்மத்துக்கெல்லாம் இழுத்துன்னு போக மாட்டானோ, அதே மாதிரி இந்த புண்ணியத்துக்கும் தெரிஞ்சு பண்ணுற புண்ணியத்துக்கும் இங்கேயே சுகானுபவத்தை கொடுக்கணும். அதனால் இந்த இடத்துல நாம் புண்ணியம் பண்ணோம்னா நம்முடைய பிராரப்த பாபத்தினால வரக்கூடிய துக்கங்கள் கொஞ்சம் கழியும். அதே சமயத்தில் இங்கேயும் பகவத் பாவத்தை ஆச்சாரிய அனுபவங்கள்லாம் பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதுக்காக அதனால் புண்ணியத்தை பண்ணணும்னு சொன்னதுக்கு அங்கே தாற்பயம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் மேலே போகாது, நீட்டிண்டு. எமக்கோர் பரமினி இல்லாது, எனக்கு பரம் இல்லாத இருவினை மாற்றுதலில், இப்படி புண்ணிய பாபம் ரெண்டுத்தையும் மாற்றத்தில் தமக்கே பரமென்னு அந்த எம்பெருமான் ஜாகரூகனாக இருந்து நாம் இப்போலாம் தெரிஞ்சு பண்ணுற புண்ணியத்தையும் தெரியாத தெரிஞ்சு பண்ணுற பாபத்துக்கும் இப்போவே அதுக்கு வேலிட்டு பாய் முதலே முள்ளிட்டு பாயுமா போலே நரகத்தை கொடுக்கணுன்னா நரக அனுபவம் இப்போ தான் அதாவது உன்னை வாளால் வெற்றிடம் பாரு அப்படின்னா தான் பயமே தவிர வாளால் வெட்டினா விட்டு ஒன்றும் பயம் கிடையாது, அதான் அனுபவம் கிடையாது. அந்த மாதிரி வேலிட்டு வாளாலே ஓங்கி விடுமா போலே அப்படின்னு சாய்க்கிறேன்.
அப்படி கத்தி அப்படி தூக்கி வெட்டம்பார் ஒன்று அப்படின்னு சொன்னால் தான் கொலை நடுக்கும். அப்புறம் கழுத்தில் வெட்டினா விட்டு அதுக்கு என்ன தெரிய போகிறது, உயிர் போனா விட்டு. அதனால் அது மாதிரி அடுத்த நரகமெல்லாம் கொடுக்காத நரகத்தில் தள்ளுறேன் பார் அப்படின்னு கடும் சொலார் கடியார் காலனார் தமரால்லாம் சொல்லியிருக்கேன். படுவதோர் கொடுமைன்னு அதெல்லாம் நினச்சே நடுங்கும்படியாக பண்ணேன். வாளாலே ஓங்கி விடுமா போலே, வேலிட்டு பாய் முதலே முள்ளிட்டு பாயுமா போலே அப்படின்லாம் சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு. அதெல்லாம் எம்பெருமான் அந்த மாதிரி பண்ணி நாம் கேட்ட காலத்தில் நம்ம மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போவோம். தமக்கே பரமென்னு அப்படி எனக்கு அந்த பரமதான்டா, நீ ஒன்றும் விசாரப்படாத அப்படின்னு தாமுயலும் தரம் சாற்றுவமே. அப்படி எம்பெருமான் முயன்று நம்ம இடத்துல அனுகிரகம் பண்ணுறானே. இத்தனை நாளாக பெருமாள் என்ன பண்ணுறான், நாம் பண்ணின புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏவி விட்டுட்டு வாய்மூன்றிருக்கான். பாவத்துக்கு தகுந்த மாதிரி துஷ்காரியங்களை பண்ணும்படி ஏவி விட்டுட்டு வாய்மூன்றிருக்கான். இப்போ நாம் சரணாகதன் ஆகிட்டதுனால அவன் முயன்று நம்ம காப்பாற்றுறான். புரியுதா? அதாவது நாம் ஒரு டாக்டர்கிட்ட போகாத வரையில் அந்த டாக்டர் நம்ம விசாரிக்க போகிறதில்லை. பக்கத்து அமைதியாக இருந்தால் கூட, நம்ம வியாதி அவருக்கு தெரிஞ்சால் கூட நாம் அவர்கிட்ட போகாத பர்யந்தும் அவர் ஒன்றும் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறதில்லை. நாம் லொக்குன்னு இலுமின்ட்டுருக்கான் ஒருத்தன் அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இலுமினான்னா கூட அது அவனுக்கு நித்தியம் அந்த டாக்டர் காதில் விழுந்து அவனுக்கே அது தொல்லையாக இருந்தால் கூட அவன் ஒரு நாளும் வைத்தியம் பண்ண மாட்டான். அதே அவங்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட போய் நாம் சேர்ந்துட்டு நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய பேஷண்ட் ஆகிட்டோன்னா மொத்தம் அவனே பொறுப்பெடுத்துன்னு பார்ப்பான். அதுபோல் தமக்கே பரமென்னு தாம் முயலும். அப்படி எம்பெருமான் முயன்று பண்ணுறானே, அந்த தரம் சாற்றுவமே. இந்த அதிகாரத்தில் மேலே மணிப்பிரவாளமாக கிரந்தம் சாச்சிருக்கோம். அதில் அந்த தரம் அப்படின்னா அதனுடைய பெருமையை சொல்லுவோம் அப்படின்னு சாய்க்கிறேன். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தௌரவே நமः. திவன்ஷடோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.